முதலில் காலியாக போகும் 5 நாடுகள். அது என்ன அழியப் போற நாடுகள் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன காலியாக போடும் நாடுகள்? மக்கள் தொகையே இல்லாம எம்ப்டியா இருக்க போகுது அந்த நாட்ல. அந்த லிஸ்ட்ல இந்தியா இருக்கா? வேற எந்த நாடுகள்லாம் இருக்கு? அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். இது எதனால நடக்கப் போகுது? இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு. இந்த போரால நடக்கப் போகுதா? இல்ல மத்த விஷயங்கள் எதாவது நடக்கப் போகுதா? இல்ல உலகம் அழியப் போகுது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனால நடக்கப் போகுதா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விக்கும் விடை இதுக்குள்ள இருக்க போகுது. வழக்கம் போல டைட்டிலையும், தம்ப்லைனையும் பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே முதலில் அழிய போகும் 5 நாடுகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஒரு கண்டினியூட்டி கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு அந்த வீடியோவை போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 6 மாசம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். 3 to 6 months ஆகும். சரி, ஓகே. இந்த காலியாக போகும் 5 நாடுகள், அந்த 5 நாடுகள்ல பட்டியல்ல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர் வரப்போகுது. போரால உலகம் நாடுகள் அழியப் போகுதா? இல்ல காலியாக போகுதா? இல்ல அந்த பொருளாதாரத்தால காலியாக போகுதா? அதெல்லாம் இல்லாம வேற என்ன காரணங்கள், மெயின் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் தான் இது. நீங்க நெறைய பேர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இது இந்தியா பத்தியும் பார்த்திருப்பீங்க, சைனா பத்தியும் பார்த்திருப்பீங்க. குழந்தை பிறக்கும் விகிதம். இது ரொம்ப நமக்கு பரிச்சயமான விஷயமா இருக்கு இல்லைங்களா? நம்ம உலக மக்கள் தொகையில முதல் இடத்துல இருக்கோம். நமக்கு அடுத்த இடத்துல சைனா இருக்காங்க. ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சைனாவ பத்தி நம்ம பார்ப்போம். நமக்கு முன்னாடியே இந்த உலக மக்கள் தொகையில முதல்ல இருந்தவங்க சைனா தான். ஸோ சீனாவுல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகை இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் த பீரியட் நம்ம பார்க்கும்பொழுது 1960 அதிலிருந்து 2022 இந்த வருடங்கள்ல பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபோடைய லெவல் ஆட்டோமேட்டிக்கா, அதாவது அந்த குறையதோட டர்ம் நம்ம பார்க்க முடியும். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றோம், அதனுடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1960ல சைனாவுடைய குழந்தை பிறக்கும் விகிதம் என்ன இருந்துச்சு தெரியுங்களா? 1960ல 4.456 இது 1960ல இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த 4.46 டோட்டல் மக்கள் தொகை அப்ப இருந்த மக்கள் தொகையில. இப்ப 2022 ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மக்கள் தொகை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1.18 தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 1960ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க மக்கள் தொகை ரேஷியோ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ 1.18னா ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல என்ன மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா, 2013ல திருமணமானவர்கள், அதாவது அஃபிஷியலா பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களோட எண்ணிக்கை 1.3 கோடி. ஆனா அதுவே 10 வருடங்களுக்கு அப்புறம் 2023ல வெறும் 60 லட்சம் தான் அப்படிங்கிறாங்க. இதோட மிகப்பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் இன்னொன்னு இருக்கு. என்னப்பா ஷாக் மேல ஷாக் குடுக்குறேன்னா, படிக்கும்போது அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. டிவோர்ஸ் கேஸஸ். சைனாவுல டிவோர்ஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் த இயர், ஒரு இயருக்கும் இன்னொரு இயருக்கும் 2023க்கும் 2024க்கும் 20% அதிகமா இருக்கு. அதாவது இப்போ ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 2023ல, 2024ல அதோட விகிதம் 12 பேரு, 13 பேரா அப்படி இருக்கு. அப்போ ஒரு இயர்க்குலே 20% அப்படின்னா, அப்போ ஒரு 5 வருடங்களுக்கு அதோட ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆண், பெண் இருவருமே திருமணம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அதாவது அந்த அந்த ஆர்வமே அவங்களுக்கு இல்லாம இருக்காங்க. இதுக்கு நம்ம யுஎஸ் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கிள் மதர், சிங்கிள் பேரண்டா இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்களாம் சைனாவுல. நீங்க திருமணமே ஆகாம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அங்க ஒரு சட்டம்லாம் இருக்காம். ஏன் அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸை அதிகப்படுத்தினா தான், இந்த யங்ஸ்டர்ஸ் கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா மட்டும்தான் அந்த பாப்புலேஷனை கொண்டு பொருளாதாரத்தில் அவங்க உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதால. பட் அப்படி இருந்தும் இந்த திருமணம் ஆகிற ரேஷியோவே ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படி கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம இது எப்படி இந்த குழந்தை பிறக்கிறதோடைய ரேஷியோ அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு எழுந்திருக்கு. இது ரொம்ப நியாயமான கேள்வி இல்லைங்களா? சரி, எப்படி இதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும்? இப்போ நீங்க பார்க்குறீங்க, ஏங்க ஒரு பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் தானே பொருளாதாரம் பற்றாக்குறை ஏற்படும். இப்போ நிறைய மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடவசதி, உடுத்த உடை, உண்ண உணவு இதெல்லாம் கம்மியாக தானே கொடுக்க முடியும். அப்படிங்கும்பொழுது ஜிடிபி கால்குலேஷன் அதெல்லாம் உள்ளே போனோம்னா அது வேறு மாதிரி கால்குலேஷன்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு அரசு வேலையாக இருக்கட்டும், அரசு வேலை எந்த வேலையாக இருந்தாலுமே ஒரு ரிட்டைர்மெண்ட் வயசு எவ்வளோ? 58 ஏஜ் தான். ஸோ இந்த 58 ஏஜ் உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் சைனாவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க.
அப்போது அவங்களுடைய ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணியை நிரப்புறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்ல. அந்த ஆட்கள் கம்மியாக இருக்காங்களாம். 10 பேத்துக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்களாம் அந்த இடத்த நிரப்புறதுக்கு. அப்போது ஒரு 5 வருடம் கழித்து இந்த அவங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சரிபாதியாக குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது இப்போ ஒரு இந்த மேன் பவர் கம்மியாச்சுன்னா தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்படும். தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், அரசு உதவி பெறக்கூடிய அலுவலகங்களாக இருக்கட்டும், அரசு சார்ந்து என்னவாக பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய எல்லா தொழிலும் இந்த மாதிரி வந்து மேன் பவர் இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, எதனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது, பட் மனிதர்களால் செய்யக்கூடிய வேலைகள்னு ஒரு சில தான். அந்த வேலைகளை மனிதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற யாரையுமே அந்த வேலை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே மேன் பவர் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே கம்மியாகும். இதனால தான் சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப பயந்து இதை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும்னு நிறைய அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் கொடுக்கறது, நிறைய சலுகைகள் கொடுக்கறது, 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு பலன் தரலை. இந்த 1.18 அப்படிங்கிற ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவான ரேஷியோ. இது அடுத்த 25 ஆண்டுகளில் சைனா சீக்கிரம் காலியாகக்கூடிய நாடுகளில் பட்டியலில் இணைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய நாடு என்ன? அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட். என்ன யுனைடெட் ஸ்டேட் சொல்கிறீங்க? இப்போ தான் சொல்கிறீங்க அங்கே நிறைய வந்து மேற்கத்திய ட்ரம்ப்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கார் போகிறாருன்னு. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டவர்கள் அதிகமாக குடிபெயர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீசா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஏன் தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்ஸு, தங்கம் விலை இந்த அளவுக்கு உயர்றதுக்கு காரணம் அப்படின்னா அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணவீக்கத்தால் தான். இது வந்து நிறைய பொருளாதாரம் படிக்கிறவங்க இது நல்லா புரியும். இது அங்கே தான் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்குது, அங்கே தான் வந்து நிறைய சட்டங்கள் கூறுறாங்க, அங்கே தான். ஆனால் அது கிடையவே கிடையாது. அங்கேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு முரணாக தான் இருக்குது. இப்போது நம்ம சைனா பார்த்தோம் இல்லைங்களா, ஸ்டேட்ஸோட பர்த் ரேஷியோ 1960 3.65 அப்படின்னு இருந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் நீங்கள் அமெரிக்கா ஒன்றிணைந்த மாகாணங்களை சேர்ந்து. அப்போ 2022 அந்த ரேஷியோ வந்து அதிகமாக தானே ஆகியிருந்திருக்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2022 1.66 இந்த ரேஷியோ இருந்திருக்கு. அப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், 3.88க்கும் 1.66க்கும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அவங்களுடைய மக்கள் தொகையில் 2022 பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அப்போது அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. உலக நாடுகளில் இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா நாடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜராக பொருளாதாரத்தில் ப்ளே பண்ணக்கூடிய நாடுகள். இங்கே எல்லாமே மேன் பவர் அதிகமாக இருக்குது, டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நாடுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போது இந்த குழந்தை பிறக்கும் விகிதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கல்யாணம் ஆகாமலே வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறது, இதெல்லாம் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தால் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலாம் கிடையாது. நீங்கள் சிங்கிள் பேரண்ட்னா வச்சுங்களேன், சிங்கிள் பேரண்ட்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே யாருக்குனாலும் அது பொருந்தும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஆணும் அதை செய்யலாம், ஒரு பெண்ணும் அதை செய்யலாம் அப்படிங்கிறது அங்கே சட்டங்கள் நிறையாகவே இருக்குது. ஸோ அதை எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது அவங்க அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக மாட்டாங்குது அப்படிங்கிறது தான் இந்த புள்ளிவரத்தில் சொல்ல வராங்க. சரி, ஓகே, இப்போது சைனா மிகப்பெரிய நாடு, அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது. யுஎஸும் மிகப்பெரிய நாடு, அங்கேயும் பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை இல்லைல்ல. நம்ம தான் இப்போ வேர்ல்டு பாப்புலேஷனில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அங்கே தான் நம்ம சறுக்கிட்டு வரோம். ஒரு மாதங்களுக்கு முன்னாடி இல்லை 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். பர்த் ரேஷியோவில் இந்தியா ரொம்ப பின்தங்கியே இருக்குது. அதுவும் 2024 டேட்டாவைப்படி இந்த பர்த் ரேஷியோவில் இந்தியாவிலேயே ரொம்ப பின்தங்கி உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அந்த பர்த் ரேஷியோ 1.22 தான் இருக்குது. ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஒரு மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குல்ல இதை பார்க்கும்பொழுது. எப்படி இந்தியா சேம் இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது இது வந்து சைனாவுக்கு மட்டும் கிடையாது, இது சேம் அஸ் யூஎஸ்க்கும் சரி, சேம் அஸ் இந்தியாவுக்கும் சரி. அப்போ 1960 இந்தியாவுடைய பர்த் ரேஷியோ என்ன? 1960 இந்தியாவுடைய பர்த் ரேஷியோ 5.92%. செம்மல்ல, சூப்பரான பர்சன்டேஜ் 1960. ஆனால் இப்போ 2022 அதே பர்சன்டேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்னன்னா, இந்தியாவுடைய பர்சன்டேஜ் 2.1,
ஆனால் நம்ம இப்போது வேர்ல்டு பாப்புலேஷனில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த பர்த் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு அடுத்த இடத்துல பெங்களூர் இருக்காங்க, அதாவது கர்நாடகா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அவங்க எல்லாமே ரிட்டைர்மெண்ட் ஆகி வேலைக்கு விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுடைய அந்த மேரேஜ் ரேஷியோவும் சரி, அங்கே டிவோர்ஸ் ரேஷியோவும் சரி ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி பர்த் ரேஷியோ கம்பேர் பண்ணும் பொழுது. அப்போது பர்த் ரேஷியோ ஈக்குவலி இருந்தால் மட்டும்தான், அதாவது மேரேஜ் ரேஷியோ கூடயும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் பர்த் ரேஷியோ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ நம்ம வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறோம். ஆனால் இதே மாதிரி அடுத்த 50 வருடங்களில் நம்ம இருப்போமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்து வரக்கூடிய நாளாக தான் இருக்கும். நம்ம வளர்ந்த நாடு கிடையாது, நம்ம மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதை வளர்ந்துக்கிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போதே நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அப்போ வளர்ந்த நாடுகளுக்காவது பரவாயில்லை, ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு முன்னேறி வந்துடுவாங்க. அப்போ நம்ம இன்னும் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். நமக்கே இந்த பிரச்சனை வரும்பொழுது நம்மளுடைய பொருளாதார நிலைமை என்ன ஆகும்? அப்போது நிறைய திட்டங்கள் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறகுக்கான கட்டுப்படுத்துக்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. நிறைய அவேர்னஸ் வீடியோ கொண்டு வந்தாங்க, நிறைய அவேர்னஸ் பண்ணாங்க. 2 குழந்தைகளுக்கு மேலே நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போது பர்த் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு சொல்லும்பொழுது அப்போ அதையெல்லாம் பண்ணது இது பெரிய காரணமாக அமைஞ்சிருச்சோ அப்படின்னு பார்க்க தோணுது. அப்போ எந்த வித சட்டங்களும் சரி, சட்ட திட்டங்களை நம்ம கரெக்டாக கொண்டு வடிவமைச்சா மட்டும்தான் அதை வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ அடுத்து 4 மற்றும் 5 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இருக்குது, அதுக்கப்புறம் சவுத் கொரியா இருக்குது. ஸோ சவுத் கொரியாவுக்கும் இதே மாதிரி பர்த் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பர்த் ரேஷியோ வந்து ஆரம்பிச்சதுலேருந்து 1960 வந்து பார்த்திங்கன்னா 1.1 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்க 2002 பார்க்கும்பொழுது அது 0.06 இருக்குது. பாதி குறைஞ்சிச்சு. சேம் லைக் ஈராக்லேயும் அதே மாதிரி தான். அப்போது இந்த நாடுகள் எல்லாமே சீக்கிரமாக காலி ஆகிடும். சீக்கிரமாக மீன்ஸ் ஒரு ஓவர் த பீரியட் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். நமக்கு அதெல்லாம் சும்மாங்க, உலகம்லாம் அழியாது, உலகம்லாம் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம ஆனால் அழியிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம உலகம் அழியிறதுனா பெரிய சுனாமி வந்து மட்டும் தான் உலகம் அழியணும் அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து தான் அழியணும் அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய வறட்சி வந்து அழியணும் அப்படிலாம் கிடையாது. இப்படியும் உலகங்கள் அழியலாம், இப்படியும் நாடுகள் காலியாகலாம், இப்படியும் ஒரு ஊர் அழிய போகும். ஏன்னா அந்த ஊரில் யாருமே திருமணம் ஆகலை, அவங்களுக்கு குழந்தைகளே பிறக்கலை அப்படிங்கும்போது அந்த ஊரில் யார் தான் வாழ்வா? அப்போ சந்ததிகள் அழிந்துகிட்டே வரும்போது அங்கே என்ன நடக்கும்? ஒன்றுமே இருக்காது. இதுவும் ஒரு ரீசனாக கருத்தில் கொண்டு ஒரு சீரியஸ் இஷ்யூவாக அதை எடுத்துக்கணும். ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்து எப்படி சைனாவும் யூஎஸும் இந்த மாதிரி நிறைய செயல் திட்டங்களை கொண்டு வராங்களோ அதே மாதிரி இந்தியாவிலையும் பல செயல் திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து முன்னேறக்கூடிய நாடுகள்லையும் சரி, இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளையும் சரி, நம்ம வந்து அந்த பொருளாதாரத்தில் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வளர்ந்த நாடுகள் பற்றி நம்ம இணைய முடியும். ஸோ இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.